வெல்கம் டு ஸ்டே வித் சக்ஸஸ். ஸோ நம்ம வந்து மென்சுரேஷனில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் பாஸ்ட் சீரிஸ் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் அதில் நீங்கள் டெஸ்ட்டில் எழுதிருந்தீங்க, ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தீங்க. அண்ட் இந்த மென்சுரேஷன்லேயே ஒரு டெஸ்ட் இப்போ முடிஞ்சிருக்கு. ஸோ அதோட ரிசல்ட்ஸ் நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நேற்று பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம மென்சுரேஷனில் அடுத்தடுத்த டாபிக்ஸ் போக போகிறோம். அண்ட் அதில் கொஞ்சம் ரிலேட்டடான ப்ராப்ளம் சால்விங் போக போகிறோம். ஸோ முதல்ல சொன்ன மாதிரி டிஃபிகல்ட்டி லெவல் லோவிலேருந்து ஹை வரைக்கும் போயிட்டே இருக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெக்டாங்கிள்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்கொயர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் பார்க்க போகிறோம். அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் கம்பைன்டு ஷேப்ஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. அண்ட் இதை வச்சுட்டு நம்ம எப்படி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ ரெக்டாங்கிள்னா எல்லாத்துக்குமே தெரியும். முதல்ல ஸ்கொயர்னா என்ன சொன்னேன், 4 ஈக்குவல் சைட்ஸை நம்ம என்ன பண்ணோம், இட் இஸ் நத்திங் பட் குவாட்ரிலேட்டரல். 4 ஈக்குவல் சைட்ஸை ஜாயின் பண்ணணும், நமக்கு அதுக்கு பேர் என்ன, ஸ்கொயர். ஸோ இதில் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி அந்த டெஃபினிஷனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்க போகிறது என்னென்னா ரெக்டாங்கிள். எஸ், இது லென்த் எல் அண்ட் இது அதுக்கு பேரலாக ஒரு லைன் லென்த் எல். ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்டு பேரலல். அதுக்கப்புறம் இதை பின்னு வச்சுப்போம். அண்ட் இதுக்கு பேரலாக இங்கே போட்டோம்னா இது பி. ஸோ அப்போ இது ரெண்டும் ஈக்குவல், இது ரெண்டும் ஈக்குவல். ஓகே, எஸ். ஆனால் அந்த ரெண்டுமே என்ன இருக்கக்கூடாது, டச் ஆகிடக்கூடாது. இன்கேஸ் இது ரெண்டுமே டச் ஆகிடுச்சுன்னா அந்த ஷேப்புக்கு பேர் வேறு, கைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நமக்கு இப்போதைக்கு தேவைன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிள்னா அந்த ஷேப்பு தான். அண்ட் இதை வந்து நமக்கு லென்த்துன்னு சொல்லுவோம், இந்த நீளமாக இருக்கிறது. அண்ட் இந்த அகலம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து பிரெத்துன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏரியா அண்டு பெரிமீட்டர் ஆஃப் தி ஷேப். ஓகே, ஸோ நான் முதல்ல சொன்ன அந்த ஏரியாவோட ஐடியா என்ன, பெரிமீட்டரோட ஐடியா என்னங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏரியாவோட ஐடியா என்ன, இதை சின்ன சின்னதாக ஒரு 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ஸாக பிரிக்கணும். 1 சென்டிமீட்டர் சைஸில் ஒரு ஸ்கொயராக பிரித்து எழுதணும் அப்படின்னா, ஸோ இதில் நமக்கு எல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் கிடைக்கும். ஸோ 5 இருந்துச்சுன்னா 5 ஸ்கொயர், இங்கே 4 இருந்துச்சுன்னா 4 ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போது இதில் மொத்தம் எத்தனை அந்த மாதிரி ஸ்கொயர் இருக்குன்றதுக்கு என்ன பண்ணுவோம், எத்தனை ரோ இருக்குது, எத்தனை காலம் இருக்குது, மல்டிப்ளை பண்ணி பார்த்தா தெரிஞ்சிருமா. ஸோ ஓவராலாக ஏரியாவோட ஐடியா தான், எந்த ஷேப்பாக இருந்தாலும் இதுதான். ஓகே, அந்த ட்ரையாங்கிளுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதை நான் பின்னாடி சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இதிலே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரும், முடிஞ்சு அதையும் கம்பேர் பண்ணி சொல்லித்தரேன். ஸோ இப்போ வந்து ஏரியான்னு பார்க்குறப்போ இதில் எத்தனை ஸ்கொயர் இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்கே 5 இருந்துச்சுன்னா இதில் 5 ஸ்கொயர் இருக்கும், 4 இருந்துச்சுன்னா 4 ஸ்கொயர் இருக்கும். இங்கே எல்லுன்னு போட்டிருக்கேன், அப்போ எல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இருக்கும். எல் இன்டூ இதில் இந்த காலம், இதில் எத்தனை இருக்கும், நான் இங்கே பின்னு போட்டிருக்கேன், அப்போ பி நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இருக்கும் இன்டூ பி. ஸோ ஓவரால் என்னன்னா அட்ஜசன்ட் சைட்ஸை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது ஏரியா. அவ்வளோதான், ஓவரால் ஏரியாவோட ஐடியாவே அதுதான். ஓகே, அண்ட் இதோட பெரிமீட்டர்னு பார்க்குறச்சே பெரிமீட்டரில் என்ன வரும், நான் என்ன சொல்லியிருக்கேன், பவுண்டரியோட லென்த்து. ஸோ பவுண்டரியில் என்னென்ன லென்த்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஒரு தடவை எல் இருக்குது, எல்டிஹெச். அண்டு பிரெத்து ஒரு தடவை இருக்குது, ப்ளஸ் அகைன் மேலே லென்த் ஒரு தடவை இருக்குது, இந்த பக்கம் பிரெத்து ஒரு தடவை இருக்குது. அப்போது 2 டைம்ஸ் எல் ப்ளஸ் பி. ஓகே, ஸோ அப்போது இதுதான் நமக்கு தேவையான பெரிமீட்டர், அதாவது அந்த பவுண்டரியோட லென்த். ஓகேயா, அண்ட் இதுக்கப்புறம் ஸோ ஸ்கொயருக்கு பார்த்தல டயகனலுக்கு. ஸோ அதே மாதிரி இதுலேயும் டயகனல் பார்க்கணும். ஸோ அந்த டயகனல் அப்படின்னா இந்த ஆப்போசிட் ஆங்கிள்ஸை கனெக்ட் பண்ணுற, ஆப்போசிட் வெர்டிசஸை கனெக்ட் பண்ணுற லைன், அதான் நம்ம என்ன சொல்லுவோம், டயகனல் சொல்லுவோம். ஸோ இந்த டயகனலோட லென்த் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ட்ரையாங்கிளோட ஐடியா பித்தகோரஸ் தியரம் ஒன்று இருக்கும். ஸோ பித்தகோரஸ் தியரம் என்ன, ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இந்த ஹைபாட்னியூஸை நான் டயகனல் டின்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் 2 சைட்ஸ். ஓகே, ஸோ அப்போது டி ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ அவ்வளோதான் இது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபார்முலாஸ், ஏரியா, பெரிமீட்டர் அண்டு டயகனல். அண்ட் இதுக்கு மேலே இதில் வேறு எந்த ஃபார்முலாஸும் இல்லை. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இருக்கும், சதுரத்தின் மூலை விட்டத்திற்கும் பக்க அளவிற்கும் உள்ள வித்தியாசம் 2 சென்டிமீட்டர் எனில் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ பரப்பளவு அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம சதுரத்தின் மூலை விட்டம் இருக்குது, பக்க அளவு இருக்குது, அண்டு ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஸோ வித்தியாசம்னா என்ன, டிஃபரன்ஸ். ஸோ மூலை விட்டம்னா நம்ம என்ன சொல்லுவோம், டி மைனஸ் பக்க அளவுனா நம்ம என்ன சொல்லுவோம், ஏ. ரெண்டுக்கு இருக்க வித்தியாசம் நமக்கு என்னவா, 2 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இப்போ டிஏ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏல சொல்ல முடியுமான்னு பாருங்க. ஸோ டிக்கு நான் ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன். என்ன ஃபார்முலா அது, டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்டூ ஏ. எப்படி, ஸோ அந்த ஸ்கொயரில் இது ஒரு சைடு ஏ, இது ஒரு சைடு ஏ, முதல்ல ரெக்டாங்கிள் சொன்னாலே அதே மாதிரி. ஸோ அப்போ இந்த டி வேணும்னா இதோட ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டோட ஸ்கொயர். அப்போது டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு இருக்கும். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2a ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்லேருந்து ஏ வெளியே வந்துடும், அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்டூ ஏ. எஸ், ஸோ அந்த மாதிரி சொல்லலாமா. ஸோ அந்த மாதிரி இல்லைன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into a minus a is equal to 2.
ஸோ இது ரெண்டுலேருந்து ஏவை காமனாக வெளியே எடுத்துக்கணும். ஸோ ஏவை காமனாக வெளியே எடுத்தால் √2 - 1 is equal to 2 and a is equal to 2 by √2 - 1. ஓகே, ஸோ கொஞ்சம் கிளியராக பார்க்கணும். ரூட் வந்து 2க்கு மட்டும்தான் இருக்குது, -1 கிடையாது. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இதான் வந்து ஏ. இதை ஸ்கொயர் பண்ணணும். நம்ம கிடைக்க போகிறது என்னென்னா பரப்பளவு. ஏன்னா ஸ்கொயர் பரப்பளவுனா என்ன சொல்லியிருக்கேன், ஏரியா a². ஸோ இதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 4 by √2 - 1 whole square. ஓகே, ஸோ அப்போ 4 by இது a - b whole square ஃபார்முலா இருக்கா. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னா a² ஸ்கொயர் √2 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும், 2 வரும். ஓகே, ஸோ ஸ்கொயரில் இருக்கிற 2 தடவை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2 வந்துடும். a² - 2, ஏங்கிறது √2, b வந்து 1 அண்டு ப்ளஸ் b². ஸோ அப்போது நமக்கு என்ன வரும், 4 by 3, இந்த 2 + 1 3 வந்துடும், -2√2. ஸோ இதில் இதுக்கு மேலே இதை சிம்பிளை பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா இதோட காஞ்சிகேட்டாக மல்டிப்ளை பண்ணலாம் மேலே கீழே. அதனால் காஞ்சிகேட் மல்டிப்ளிகேஷன் தான். இங்கே 3 - 2√2 இருக்கா, 3 + 2√2 மேலே கீழே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போமா. அப்போது 4 × 3 + 2√2 divided by 3 - 2√2 into 3 plus 2√2. ஏன்னா நமக்கு ஆன்சர்ல ஸ்ட்ரைட்டாக இப்படி இருக்காது. ஆக்சுவலி இன்கேஸ் நமக்கு வந்து சிங்கிள் லைன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணணும். ஸோ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகம் வரணும், நேரம் வந்திருக்கணும். ஸோ a - b into a + b. ஓகே, ஸோ மதன் குமார் ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருப்பாரு, அதில் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ a + b into a - b நமக்கு என்னது, a² - b². ஸோ இதில் ஏங்கிற பிளேஸில் என்ன இருக்குது, 3. அப்போ 4 × 3 + 2√2. ஏன்ற பிளேஸில் நமக்கு 3 இருக்குது. அப்போ 3² 9 minus 2√2. ஸோ 2√2 ஸ்கொயர் பண்ணால் 2 ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4 இன்ட்டு இந்த √2 ஸ்கொயர் பண்ணால் என்ன சொல்லியிருக்கேன், 2. ஸோ அப்போ 9 - 8 இருக்கும், which is 1. அப்போ நமக்கு தேவையான ரெக்வயர்ட் ஆன்சர் என்ன. ஸோ ஐ ஹோப் இதை அழிச்சிடலாம்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் என்ன, 4 3 + 2√2 divided by 9 - 8 which is 1. அப்போது 4 × 3 + 2√2. ஓகே, ஸோ இவ்வளோதான். இதான் நம்ம சொல்ல வேண்டிய ஆன்சர். ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் என்னென்ன டீட்டெயில் இருக்குன்னு பாருங்கள், அதை எப்படிலாம் ரிலேட் பண்ணலான்னு பாருங்கள். அண்ட் அதை வச்சுட்டு நம்ம எப்படி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். சால்வ் தான். இப்போ நம்ம ரெண்டாவது ப்ராப்ளம் இருக்கும். அந்த ரெண்டாவது ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னா, சதுரத்தின் மூலை விட்டமானது 3 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவிற்கும் பரப்பளவிற்கும் உள்ள விகிதம். அதாவது the diagonal of a square is 3 centimeter, then the ratio between the perimeter and the area is அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் நமக்கு என்ன டீடைல் இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் கேதர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்படி கேதர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது டயகனல் இருக்கா, மூலை விட்டமானது 3 சென்டிமீட்டர். ஸோ டயகனல்னா என்ன சொல்லியிருக்கேன், d which is equal to 3. அவ்வளோதான் இருக்குது. நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டிய ரேஷியோ சுற்றளவிற்கும் பரப்பளவிற்கும், பெரிமீட்டர் அண்ட் தி ஏரியா. ஸோ பெரிமீட்டரோட ஃபார்முலா என்ன, 4a is to பரப்பளவோட ஃபார்முலா a². ஸோ இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போது இந்த டேட்டாவை வச்சுட்டு இந்த டேட்டாவை நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இந்த டேட்டா இதுக்கு எங்கேயாவது ரிலேட் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ இந்த ஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏல நம்ம டிஏ சொல்ல முடியுமா, யோசிச்சு பாருங்கள். எங்கேயோ ஒரு ஃபார்முலா படித்த மாதிரி ஞாபகம். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். என்ன ஃபார்முலா அது, நமக்கு டிக்கு பதிலாக என்ன போடலாம், √2 × a அப்படின்னு போட்டோம்னா which is 3. அப்போ a is equal to 3/√2. ஓகே, அண்ட் இதை வச்சுட்டு இந்த ஏவை நம்ம இதில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன தெரிஞ்சிடும், ரேஷியோ தெரிஞ்சிடும். ஓகே, அப்போது 4 × 3/√2 is to 3 ஸ்கொயர் பண்ணால் 9, √2 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 2. அப்போது 12/√2 is to 9/2. ஓகே, இப்போ நம்ம இதை ஒரு சிங்கிள் நம்பராக மாற்றணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, நான் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் எடுக்கும்போது ஒரு ஐடியா சொல்லியிருப்பேன். என்னது, ஃபர்ஸ்ட்டுக்கு ரேஷியோ அப்படியே எழுதிக்கணும். ஸோ 12/√2 அப்படியே எழுதிக்கணும். எழுதிட்டதுக்கப்புறம் ஈஸ்டுவை இன்டுவை மாற்றி நம்ம 2/9 இப்படி எழுதிடும். ஸோ இதுக்கப்புறம் அதை சிம்ப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், இங்கே 3 ஆல் சிம்ப்ளை பண்ணுவோமா, 4 3s are 12 and 3 3s are 9. அப்போ நமக்கு 4 × 2 divided by 3 × √2. அப்போ 8/3√2. அப்போ 8 is to 3√2. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே, ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம்ஸாக தெரியலாம் ஒரு சிலருக்கு. நான் எதுக்காக இவ்வளோ டிஃபிகல்ட்டி லெவல் லோவில் வந்து போயிட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த ஐடியா நமக்கு தேவை என்னன்னா,
ப்ராக்டிஸ் ஒரு சைடு இன்னும் நிறைய தேவையாக இருந்தாலுமே த மெத்தட் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் தி ஐடியா, ஓகே, ஸோ அந்த மெத்தட் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் தி ஐடியா உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த டிங்கிறது எப்படி ஏவை ரிலேட் பண்ணலாம், ஜஸ்ட் அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், அது எப்படி அந்த டைமில் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ இதை சிம்பிளான ஒரு ட்ரிக்குன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடலாம். ஆனால் அதில் எந்த யூஸுமே கிடையாது. இன்கேஸ் இதில் கொஞ்சம் ட்ரிக்கியாக கொஸ்டின் மாறி வந்துருச்சுன்னா நம்ம அவுட் ஆகிடுவோம். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் இஸ் ஆல் அபவுட் த திங்கிங் அண்ட் தி கிரியேட்டிவ் ஐடியாஸ் ஆஃப் யோர் செல்ஃப். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கிரியேட்டிவாக திங்க் பண்ணுங்கள் அண்ட் ரிலேட்டிங் தி அன்ரிலேட்டட் திங்ஸ். ஓகே, ரிலேட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இருக்கும் பார்க்கும்போது நம்ம அதை ரிலேட் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் இஸ் வெரி ஈஸி. இட்ஸ் ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் கேக், நாட் ஈவன் அ பீஸ் ஆஃப் கேக், இட்ஸ் ஜஸ்ட் அ பிஞ்ச் ஆஃப் கேக். ஓகே, இப்போ மூணாவது ப்ராப்ளம் இருக்கும். அந்த மூணாவது ப்ராப்ளம் என்ன அப்படின்னா 2 சதுரங்களின் மூலை விட்டங்களின் விகிதம் 3:7 எனில் பரப்புகளின் விகிதம், அதாவது the ratio of the diagonal of 2 squares is 3:7, then the ratio of between their areas அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுலயும் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு திங்க் அபவுட் தி ஐடியா. ஸோ இதில் கிவன் டேட்டா என்னங்கிறத பார்க்கணும். ஸோ கிவன் டேட்டா என்ன, 2 வேற வேற சதுரம், ஓகே, 2 சதுரங்களின் 2 வேற வேற ஸ்கொயர் இருக்கு அண்ட் அதோட டயகனல்ஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்கொயரோட டயகனலை D1 வச்சுக்கிறேன், இஸ்டு செகண்ட் ஸ்கொயரோட டயகனலை D2 வச்சுக்கிறேன். ஸோ அதோட ரேஷியோ தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3:7. அண்ட் இதை வச்சுட்டு நம்ம என்ன சொல்லணும்னா ரேஷியோ பிட்வீன் தேர் ஏரியாஸ். ஓகே, ஸோ இப்போ ஏரியாங்கிறப்போ நம்ம என்ன கேல்குலேட் பண்ணணும், டு கேல்குலேட் என்னது A1 ஸ்கொயர் இஸ்டு A2 ஸ்கொயர். ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணணும், கேல்குலேட் பண்ணணும். ஸோ இதுலேருந்து இதை எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. ஸோ முதல்ல சொன்ன அதே ஐடியா தான். ஸோ இது ஒரு வேற ஒரு ஸ்கொயர், வேற சைஸு, அதுக்கு வேற ஒரு லென்த் இருக்கும், சைடு லென்த்து. அண்ட் இது அடுத்த ஸ்கொயர், அதுவும் வேற டயகனலோட லென்த் இருக்கும் அண்ட் அதுக்கு வேற சைடு லென்த் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் ரிலேட் பண்ணணும். ஜஸ்ட் அந்த ஃபார்முலா தான். எந்த ஃபார்முலா, D1க்கு பதிலாக நான் என்ன போடலாம் அப்படின்னா, ஸோ D1க்கு பதிலாக என்ன போடலாம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்டூ A1, அந்த பர்டிகுலர் ஸ்கொயரோட சைடு லென்த்து இஸ் டூ. D2க்கு பதிலாக நான் என்ன போடலாம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into A2, அந்த பர்டிகுலர் டயகனலோட அந்த பர்டிகுலர் டயகனல் வச்சிருக்க அந்த ஸ்கொயரோட சைடு லென்த் which is equal to 3:7. ஓகே, ஸோ அப்போ இதை ஸ்கொயர் பண்ணும். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ரேஷியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 சேமாக இருக்கா. ஸோ அது ரெண்டும் என்ன பண்ணிடலாம், நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இதை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், A1 ஸ்கொயர் இஸ் டு A2 ஸ்கொயர், ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டும் இதை ஸ்கொயர் பண்ணும்போது 9:49. ஸோ அப்போ நம்ம சொல்ல வேண்டிய ஆன்சர் என்ன, 9:49. ஸோ ஜஸ்ட் ஸோ சிம்பிள். இதை ஒரு ஐடியா மாதிரி அல்லது ஒரு ட்ரிக் மாதிரி சொல்லணும் அப்படின்னா இதில் நீங்கள் என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, டயகனல் கொடுத்து ஏரியாவோட ரேஷியோ கேட்டாங்க அப்படின்னா இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி எழுதணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சு அது ஒரு ட்ரிக்காக கூட வச்சுக்கலாம். ஸோ இது எப்போ வரும் அப்படின்னா அந்த ஃபாஸ்ட் அந்த ரிலேட்டட்னஸ் எப்போ வரும்னா இப்போ சொன்ன மாதிரி ஸ்லோவாக இப்படி ப்ரொசீட் ஆகி நம்ம அப்படி கேல்குலேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது நமக்கு ட்ரிக்கோட ஸ்பீடுக்கு வந்துடும். இல்லாட்டி நீங்கள் இதை தனியாக ஒரு ட்ரிக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கணும். ஸோ அதுக்காக நான் சொல்ல வரேன். ஸோ இதை நம்ம வழக்கமாக சொல்கிறது இல்லையா, ஒரு ஐடியாவை ப்ரொசீட் பண்ணுறோம், அந்த ஐடியாவை நம்ம ட்ரிக்கோட ஸ்பீடுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கா அதுலேருந்து ஒரு ட்ரிக்கு வரலாம், அல்லது நமக்கா அதில் ஒரு ஷார்ட்கட் தோணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்யூட்டிவ் பர்பஸாக இருக்கணும். ஸோ நமக்குள்ளேருந்து நம்மளோட இன்ட்யூஷனாக இருக்கணும் எல்லாமே. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இதை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அடுத்து 4வது ப்ராப்ளம் இருக்கும். அந்த 4வது ப்ராப்ளம்னா ஒரு சதுரத்தின் பக்கம் 20% அதிகரிக்கப்பட்டால் அதன் பரப்பு உயரும் வீதம் என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்குறாங்க அண்ட் அதோட பேசிக் ஃபார்ம் இந்த ஒரு கொஸ்டின். ஓகே, ஸோ இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி பார்த்துட்டு அண்ட் இதுல இருந்து நம்ம ஏதாவது ட்ரிக் மாதிரி எழுத முடியுமா அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சதுரத்தின் பக்கம் 20% அதிகரிக்கப்பட்டால் if each side of a square is increased by 20%, then the area of the square will raise how much percentage அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் இங்கிலீஷில் சொல்லணும். ஸோ அப்படி சொல்லும்போது இப்போ ஒரு சதுரத்தினுடைய பக்கம் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு ஒரு ஸ்கொயர்னா ஏங்கிற மாதிரி சைடில் சொல்லியிருக்குமா. ஸோ ஏ. ஸோ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா 20% இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது ஆல்ரெடி இருக்கிறது அண்ட் இந்த ஏல 20% அப்படின்னா எப்படி எழுதணும் அப்படின்னா, ஸோ 20% ஆஃப் ஏ அப்படின்னா என்ன எழுதணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஆஃப்ங்கிறது போல இன்ட்டு போட்டுக்கணும். ஸோ அப்போ 20/100 இன்ட்டு ஏ. ஸோ அப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம், எவ்வளோ ஆல்ரெடி இருக்கிறத விட இந்த 20% இன்க்ரீஸ் பண்ணணும், கூட சேர்த்திக்கணும். அப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு ஏ ப்ளஸ் 20/100 ஏ அப்படின்றது. ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணலாமா. ஸோ ஆட் பண்ணும்போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு நான் அதை கேன்சல் பண்ண போகிறது இல்லை, நான் அதில் ஒரு ஐடியா இருக்கணும், நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 100A + 20A / 100
ஓகே. அண்ட் இதை வச்சுட்டு நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 120a by 100. எஸ். ஸோ இப்போ இந்த சைட் லென்த் ஏல இருந்து 120a by 100 இந்த சைட் லென்த்துக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இந்த சைட் லென்த்தோட ஏரியா கால்குலேட் பண்ணணுமா, இந்த சைட் லென்த்தை என்ன பண்ணணும், நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஓகே. ஸோ ஆல்ரெடி இருந்தது ஏ, அதில் 20% இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதில் 20% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி இது கூட ஆட் பண்ணி எழுதி வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டிய புது ஸ்கொயர் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற சைட் லென்த். ஸோ இந்த சைட் லென்த்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வரும், ஜஸ்ட் ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 120 by 100 a ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். அதாவது 120 by 100 into 120 by 100 into a ஸ்கொயர். ஸோ அப்போ இது ஆல்ரெடி இருக்கிறது 100%ன்னு வச்சுக்கிட்டா நான் 20% ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துச்சு, 120a by 100. ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்கொயர் ஆல்ரெடி இருக்கிறது 100%ன்னு வச்சுக்கிட்டா இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி பை 100 இருக்கும்போது மேலே என்ன நம்பர் இருக்கோ அதோட டிஃபரன்ஸ் தான் நமக்கு என்னது இன்க்ரீஸ் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இப்போ அதை எப்படிங்கிறத சொல்கிறேன். எஸ். ஸோ இதில் இப்போ கேன்சல் பண்ணிடலாம்னு வச்சுங்களேன். ஸோ இதையும் கேன்சல் பண்ணிட்டு பண்ணால் நமக்கு 12 12s are 144 divided by 100 into a square. ஸோ இப்போ இங்கே எழுதணும் இல்லையா, இதே மாதிரி இந்த ரிவர்ஸில் எழுதணும் அப்படின்னா நம்ம 100 plus 44 எழுதலாம். ஸோ நமக்கு 100 plus 44 எழுதலாம் a square plus 44 by 100 a square. ஓகே. ஸோ அப்போ ஆல்ரெடி இருந்த ஸ்கொயர் இதை வேணால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பாருங்க, ப்ரீவியஸ் ஸ்டெப் ஒன்று. ஸோ 100a square plus 44a square 144a square இருக்கும். ஓகே. ஸோ அப்போ இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி முன்னாடி இருந்த ஏரியா a ஸ்கொயர் அண்ட் அது வந்து நமக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 44 by 100னா 44%. ஸோ அப்போ 44% நமக்கு என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் ட்ரிக் மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா 20 இருந்துச்சா, எஸ், ஏதாச்சும் நான் ஃப்ரெஷ்ஷாக ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன். ஸோ இங்கே ஆல்ரெடி இருக்கிறது 100, நம்ம வந்து 20% இன்க்ரீஸ் பண்ணுறோம். 20% இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு 120 by 100, இதோட 120 அண்ட் இதோட 120. ஸோ அப்போ 120 by 100. ஓகேயா. அண்ட் இப்போ அதை சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இப்படி தான் வழக்கம் போல சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக 144 by 100 வரும். ஆல்ரெடி இது வந்து ஏரியா, ஏன்னா இதோட ஸ்கொயர். ஓகேயா. ஸோ இதை வந்து a ஸ்கொயர் நீங்கள் மல்டிப்ளிகேஷன் இருக்கும், ப்ராப்பராக மெத்தட் படி போனோம்னா அப்படி வரும். ஒரு ட்ரிக் மாதிரி பார்த்தோம்னா நான் குயிக்காக போகிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா மைண்ட் கேல்குலேஷன் இருக்கும். அப்படி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரிலாம் நமக்கு ஐடியா தானாக இதாகும். நம்ம ஸ்ட்ரைட்டாக இதையே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த ஐடியா மறந்து போயிடும். ஓகே. இது வந்து நமக்கு ஏரியா இல்லையா. ஓகே. ஸோ இப்போ இதில் ஆல்ரெடி 100 இருக்கும், இந்த 100க்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. ஸோ அவ்வளோதான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 44%. ஸோ இப்போ இதே கொஞ்சம் மாற்றி ஒரு சதுரத்தின் பக்கம் 20% அதிகரிக்கப்பட்டால்ங்கிறதுக்கு பதிலாக 20% குறைக்கப்பட்டால், குறைக்கப்பட்டால் அதாவது டிக்ரீஸ் பண்ணுறோம், 20% டிக்ரீஸ் பண்ணும்போது அதனுடைய பரப்பு குறையும் வீதம் அதாவது மாறும் வீதமா குறையும் வீதம் வச்சுக்கோம். எஸ், அதனுடைய பரப்பு குறையும் வீதம். ஸோ இங்கே 20% நம்ம என்ன பண்ணுறோம், டிக்ரீஸ் பண்ணுறோம். அப்புறம் ஒவ்வொரு சைடும் 100%, அதுலேருந்து நம்ம 20 டிக்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஜஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பராக எழுதி காமிச்சிடும். ஸோ ஆல்ரெடி ஏ இருக்கும், அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், 20% நம்ம குறைக்கிறோம். ஸோ 20% ஆஃப் ஏவை குறைக்கிறோம், சப்ராக்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 100a minus 20a by 100 which is 80 by 100 into a. அப்போது 80% அது குறையும். ஓகே. ஸோ இப்போ 80%ங்கிறப்போ அந்த 80% ஆஃப் ஏவை நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது டக்குன்னு அந்த ஐடியா மாதிரி யோசிச்சோம் அப்படின்னா 80 by 100 into 80 by 100 into a ஸ்கொயர் இருக்கும். அந்த a ஸ்கொயர் எல்லாம் வேண்டியதுனா நமக்கு தெரியும், அதான் நமக்கு தேவையான ஏரியா அப்படின்னு. ஸோ அப்போ இதை சிம்ப்ளை பண்ணும்போது ஸோ 8 8s are 64 by 100. ஓகே. ஸோ அப்போது எவ்வளவு குறையும்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஆல்ரெடி 100 இருந்துச்சு, நமக்கு இங்கே எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னா 64 குறைஞ்சிருக்கு. அப்போது 64%ங்கிறது நமக்கு தேவையான ஆன்சர் கிடையாது. ஏன்னா இப்போ 64 தான் இருக்கு, ஏன்னா குறைச்சதுக்கு அப்புறம் வந்த ஏரியா 64% மிச்சம் இருக்கு. ஆல்ரெடி முழுசா 100ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அப்போ அந்த 100 minus 64 என்னன்னு பார்க்கணும். ஏன்னா 64 உள்ள ஆன்சர்ல இருக்கும், நம்ம இந்த 64 சூஸ் பண்ணாம, ஏன்னா ஜஸ்ட் அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து ஒவ்வொரு சைடையும் 20% ரெடியூஸ் பண்ணுறோம். ரெடியூஸ் பண்ணும்போது இப்படி இருக்கு. அப்போ ரெடியூஸ் பண்ணும்போது வந்த ஏரியா மீதி இருக்கிற ஏரியா, அப்போ ஆல்ரெடி இருந்தது 100%னா இப்போ இருக்கிறது 64 தான் இருக்கு. அப்போ 100 minus 64 என்னன்னு பார்க்கணும், அதான் நமக்கான ஆன்சர். ஸோ 100 minus 64 என்னது, which is 36. ஓகே. ஸோ அப்போ இதை
ரெடியூஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ குறையுது அப்படின்னா 36% நமக்கு அந்த ஏரியா குறையுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ 5வது ப்ராப்ளம் இருக்கும். ஒரு சதுரத்தின் பரப்பு 69% அதிகரிக்க பக்கம் எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும். ஸோ இது அப்படியே அந்த ப்ராப்ளமோட ரிவர்ஸ். என்னது ரிவர்ஸு? அதாவது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பரப்பளவு 69% இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சைடை நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஆல்ரெடி இருந்த பரப்பளவு என்ன நமக்கு 100%னா இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது நமக்கு 169%, அதாவது 69 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்படி 69 இன்க்ரீஸ் ஆயிருக்கப்போ அப்போ பரப்பளவு ஆல்ரெடி 100% இருந்துச்சு, அந்த 169% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதாவது a² = இவ்வளவு, அந்த அதே a² நமக்கு இவ்வளோ வந்திருக்கு. ஸோ அப்போ நமக்கு a² என்னது, ஏங்கிறது இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு 10 இருந்துச்சு அப்படின்னா, இங்கே இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு என்ன வரும், ஏங்கிறது 13 வரும். ஓகே, ஸோ அப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு 10 வருது, அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 13 வருது இல்லையா. ஸோ அப்போ 13% அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு ஆன்சர் போடக்கூடாது. ஏன்னா இன்கேஸ் நமக்கு இங்கே சைடே தெரியாது, சைடு என்னவா வேணா இருக்கலாம். ஸோ பர்சன்டேஜ் என்னவா வேணா மாறலாம். நான் இதை 100ன்னு வச்சிருக்கேன். ஓகே, ஸோ 100%னால 100ன்னு வச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி 16 இன்க்ரீஸ் ஆகும்போது 169. இன்கேஸ் நான் வந்து இதை 15 கூட வைக்கலாம். ஏன்னா இந்த 100ன்னு வச்சா கொஞ்சம் கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கனால அப்படி வச்சிருக்கேன். ஸோ இன்கேஸ் அது 50 கூட இருக்கலாம். ஸோ நமக்கு எவ்வளோ இருக்குன்னா தெரியாது, ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேஷன் தான். ஏன்னா சைடு எதுவாக வேணா இருக்கலாம், நமக்கு வந்து பர்சன்டேஜ் தான் இருக்கு. ஓகே, அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, சைடு 10 இருந்துச்சு அப்படின்னா 69% இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு சைடோட லென்த் 13 இருக்கும். அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கும்போது நமக்கு 3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 13 - 10 நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது 3. இந்த 3ங்கிறது 10ல் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, ஸோ அப்போ இந்த 3ங்கிறது 10ல் எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்க்கறதுக்கு நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியது 3, ஓவராலாக இருக்கிறது 10 × 100. ஸோ இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய பர்சன்டேஜ். ஸோ நம்ம பர்சன்டேஜ் என்னது, இந்த 0 கேன்சல் பண்ணால் 30%. ஓகே, ஸோ என்ன பண்ணியிருக்கேன், பரப்பளவு 69% இன்க்ரீஸ் ஆகும், ஏரியா 69% இன்க்ரீஸ் ஆகும்போது ஆல்ரெடி 100 நம்ம அசியூம் பண்ணோம் அப்படின்னா அது 169 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். 15 அசியூம் பண்ணோம்னா 50 + 69 எவ்வளோ இருக்கும். ஸோ 15 அசியூம் பண்ண வேண்டாம், ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன். ஓகே, ஸோ அப்போ 169 ஆயிடுச்சா. ஸோ ஓகே, இப்போ இதை வந்து ஸ்கொயர் பண்ணி பார்த்தா இந்த 100% இருக்கும்போது சைடு லென்த் 10, 169% இருக்கும்போது சைடு லென்த் 13. அப்போ சைடு லென்த் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கும்போது 10க்கும் 13க்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ், நமக்கு 3 டிஃபரன்ஸ். ஸோ அப்போ அந்த 3 டிஃபரன்ஸை, அந்த 3ங்கிறது இந்த ஆல்ரெடி இருந்ததுல எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்க்கணும். ஸோ ஆல்ரெடி இருந்ததுல எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறோம், 3/10 × 100. ஸோ கேன்சல் பண்ணும்போது நமக்கு 30%. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கும், சைடு 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ இப்போ 6th ப்ராப்ளம் இருக்கும். அந்த 6th ப்ராப்ளம் என்ன, சதுரத்தின் நீளம் 20% மற்றும் அகலம் 30% அதிகரிக்கப்பட்டால் உயரும் பரப்பின் வீதம். ஓகே, ஸோ முதல்ல வந்து ஒவ்வொரு சைடையும் 20% இன்க்ரீஸ் பண்ணோம். அண்ட் இந்த ப்ராப்ளமில் நீளத்தை 20%, அகலத்தை 30% இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னன்னா, நம்ம ஜஸ்ட் இதை கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி ஒரு ஸ்கொயர் இருக்குது, இதில் ஒவ்வொரு சைடும் A. ஸோ இதில் நீளம்னு பார்த்தா இதுதான் நீளம் இல்லையா. ஸோ அதுவும் A, அகலமும் A, ரெண்டு ஈக்குவலாக இருக்கனால அது சதுரம்னு பேர். அண்ட் இதை என்ன பண்ணுறோம், நமக்கு 20% இன்க்ரீஸ் பண்ணுறோம். இந்த அகலத்தை நம்ம 30% இன்க்ரீஸ் பண்ணுறோம். நமக்கு புதுசாக ஒரு ரீஜன் கிரியேட் ஆகும் இல்லையா. ஸோ இதை 30% இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் லென்த் ஆகும். இதை 20% இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் லென்த் ஆகும். ஸோ அப்போது 30-20ங்கிறப்ப நம்ம ஈக்குவலாக ஒன்றும் ரைஸ் பண்ணல, எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்குது. அப்போ நமக்கு ஒரு செவ்வகம் உருவாகும் இல்லையா, ஒரு ரெக்டாங்கிள் உருவாகும். அதில் ரெக்டாங்கிள் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் ஓகே, பண்ணனாலும் ஓகே. நம்ம அவரால் இதை அப்படியே அந்த விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். நீளத்தை 20%, அகலத்தை 30% நம்ம என்ன பண்ணுறோம், இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது உருவாகும் பரப்பின் வீதம் நம்ம வழக்கம் போல தான் கேல்குலேட் பண்ணுறது. வழக்கம் போல கேல்குலேட் பண்ணுறோம்னா இந்த இடத்துல பரப்பளவோட ஃபார்முலாவை பற்றி யோசிக்காம நான் அந்த பரப்பளவோட ஐடியா சொன்ன ஞாபகம் இருக்கா, என்ன ஐடியா சொன்னேன், இந்த லென்த் எவ்வளோ, அந்த பிரெத் எவ்வளோ, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வரது என்ன, ஏரியா. ஓகே, ஸோ அந்த பரப்பளவோட ஐடியாவை அப்படியே கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணிடலாம். ஸோ இந்த A + 20%னா முதல்ல சொன்ன மாதிரி 120% ஆஃப் A. ஸோ அதே மாதிரி இந்த அகலத்தை நம்ம என்ன பண்ணுறோம், 30% இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போது ஆல்ரெடி 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க, நமக்கு 130/100 × A. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், A² which is a area of the square. ஓகே, அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், இந்த ஏரியா ஆஃப் ஸ்கொயர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நமக்கு மேலே என்ன நம்பர் வருதுன்னு பார்த்துருவோம், அவ்வளோதான். ஸோ இதையும் கேன்சல் பண்ணி இப்படி வச்சிடலாம். ஸோ அப்போ 12 × 13 என்ன வரும், 12 × 30னா 120, 36, 156 இல்லையா. ஸோ 156/100 × A². அப்போ ஆல்ரெடி இருந்த 100% ஆஃப் A² விட நமக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 56%. அதாவது இதை மறுபடியும் அதே மாதிரி ஸ்பிளிட் பண்ணி எழுதணும் அப்படின்னா
a ஸ்கொயர் ப்ளஸ் 56/100 a ஸ்கொயர்னுலாம். ஸோ அப்போ ஆல்ரெடி இருந்ததோட நமக்கு 56% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வேணா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி பாருங்க, இது வந்துடும். ஓகே, ஸோ முதல்ல சொன்ன அதே ஐடியா தான். இந்த இடத்துல பரப்பளவோட ஃபார்முலாவை பற்றி யோசிக்காம பரப்பளவோட ஐடியாவை பற்றி யோசிக்கணும். அப்போ ஃபார்முலா டசன்ட் மேட்டர். எனக்கு ஃபார்முலா தெரியும், நான் ப்ராப்ளம் பண்ணிடுன்னு நினைக்கக்கூடாது. அந்த ஐடியா தெரியணும். ஐடியா தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ண முடியும், இதை ப்ரொசீட் பண்ண முடியும். இப்போ அடுத்து இன்னொரு கான்செப்ட் பார்ப்போம். அண்ட் அதை வச்சுட்டு நம்ம இந்த ஏரியா அண்ட் பெரிமீட்டர் இதில் எப்படி வருது அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இப்போ அடுத்து பார்க்க போகிறது ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் கம்பைன்டு ரீஜன். அது ரெண்டு ஷேப்பை கம்பைன் பண்ணும்போது ஏரியா என்ன ஆகுது, பெரிமீட்டர் என்ன ஆகுது, இந்த ஏரியாவோட ஐடியா, பெரிமீட்டரோட ஐடியா. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பேசிக்ஸ்லேருந்து இப்போ போக போகிறோம். அதாவது ரெண்டு ஷேப்பை கம்பைன் பண்ணும்போது, அது ஒரு ஷேப்லேருந்து ஒரு ஷேப்பை ரிமூவ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதில் நமக்கு என்னென்ன ஷேப் இப்போ இன்வால்வ் ஆக போகுது அப்படின்னா, ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் மட்டும் நான் இப்போ எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் இன்னும் சர்க்கிள்ஸ், ட்ரையாங்கிள்ஸ்லாம் இருக்கும். நம்ம அதை வந்து பின்னாடி வர செஷன்ஸில் பார்ப்போம். இப்போதைக்கு இதை மட்டும் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் கம்பைன்ட் ஷேப்ஸ், ரெண்டு ஷேப்ஸை கம்பைன் பண்ணும்போது நமக்கு ஏரியா எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது, அந்த பெரிமீட்டர் எப்படிலாம் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் ஓவரால் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்ன அப்படின்னா, ஏரியா அண்ட் பெரிமீட்டரோட ஐடியாஸ். ஓகே, ஸோ அந்த ஐடியாஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே கன்சியூம் பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்குன்னு வச்சுங்களேன், அண்ட் இதோட பெரிமீட்டர் வேணும் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், பவுண்டரி எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆனால் பவுண்டரி எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ஒவ்வொரு சைடோட லென்த்தும் என்னன்னு தெரியணும். ஓகே, ஸோ எத்தனை சைடு இருக்குன்னு பாருங்க, 1, ஸோ 1 2, இது 1 3 4 5 6 சைட்ஸ் இருக்கு. ஸோ அந்த 6 சைடோட லென்த்துமே நமக்கு தெரியணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த சைடோட லென்த்து 6 ப்ளஸ் இந்த சைடோட லென்த்து 5 அண்ட் இந்த சைடோட லென்த்து தெரியாது, அண்ட் இந்த சைடோட லென்த்தும் தெரியாது, இந்த சைடோட லென்த்து 2, இந்த சைடோட லென்த்து நமக்கு 5 ப்ளஸ் இப்போ இந்த ரெண்டு சைடோட லென்த்து நமக்கு தெரியணுமா. ஸோ அந்த ரெண்டு சைடோட லென்த்து தெரியறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இது ஓவரால் 6 இருக்கு. ஓகே, அண்ட் நமக்கு இந்த இடத்தோட லென்த் தெரியணும். ஸோ அப்போ இதுக்கு பேரலா இந்த சைடு லென்த் தெரியுமான்னு பாருங்க, இல்லை. அப்போ அப்படியே மேலே பார்த்தோம்னா இங்கே இதுக்கு பேரலா ஒரு சைடு இருக்கு. அப்போ இந்த லென்த் என்னது நமக்கு 2 சென்டிமீட்டர். இந்த அவுட்டர் ஸ்பேஸ் நமக்கு என்ன வரும், சரி இந்த பவுண்டரி மட்டும் தான் நமக்கு பெரிமீட்டர்ல வரும், உள்ள இருக்கிறது வராது. அப்போ 2 சென்டிமீட்டர் உள்ள போயிடுச்சுன்னா இது 6ங்கிறப்போ அண்ட் இந்த லென்த் என்ன வந்துடும் நமக்கு 4. ஓகே, ஸோ அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல இது ஓவராலா 5. அப்போ இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் கட் ஆகுது. என்ன கட் ஆகுதுன்னு பார்த்தா, இதுக்கு பேரலா அப்படியே இங்கே பார்த்தோம்னா நமக்கு 2 சென்டிமீட்டர் இருக்கா. ஸோ அந்த 2 சென்டிமீட்டர் இங்கே கட் ஆகுது. அப்போ இதோட லென்த் வந்து நமக்கு 3. ஓகே, ஸோ கரெக்டாக எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இது 4, இது 3 + 3. ஓகே, ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இதுதான் இந்த கிவன் ஷேப்போட பெரிமீட்டர். ஸோ அவ்வளோதான். இப்படி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பெரிமீட்டர் கால்குலேட் பண்ணோம். அண்ட் ஏரியான்னு பார்க்குறப்போ, ஏரியா பார்க்கும்போது நமக்கு இதில் ஓவராலாக எத்தனை ஏரியா கம்பைன் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ இது ஒரு ரெக்டாங்கிள் அண்ட் இது ஒரு ரெக்டாங்கிள். ரெண்டு ரெக்டாங்கிளாக நம்ம இதை பிரிக்கலாம். இது 5 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர். ஆனால் அது ரெண்டுக்குமே காமனாக ஒரு இடம் கால்குலேட் ஆகும். இந்த ஏரியா ரெண்டுக்குமே காமனாக கால்குலேட் ஆகும் இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரெண்டு ரெக்டாங்கிளோட ஏரியாவையும் கால்குலேட் பண்ணிட்டு அதிலிருந்து இந்த காமனாக கால்குலேட் ஆகிற ஏரியாவை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இந்த காமனாக கால்குலேட் ஆகிற ஏரியாவோட சைடு லென்த் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்கேருந்து பார்க்கும்போது இது 2, இங்கேருந்து பார்க்கும்போது இது 2, இது 2னா இந்த பக்கமும் 2, இந்த பக்கமும் 2. அப்போ இது ஒரு ஸ்கொயர் ஆகிடுதா. ஸோ இந்த ஸ்கொயரோட ஏரியாவை இந்த ஓவரால் ஏரியாவில் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போது 5 × 2 ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிளோட ஏரியா ப்ளஸ் லென்த் இன்ட்டு பிரெத் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அதே மாதிரி 6 × 2 ரெண்டாவது ரெக்டாங்கிளோட ஏரியா மைனஸ் 2 ஸ்கொயர், இந்த ஸ்கொயரோட ஏரியாவை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடணும். ஓகே, ஸோ அப்போ 10 + 12 - 4 18 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ அப்போ இதுலேயே நத்திங் பட் நீங்கள் ஐடியாஸ் தான் கன்சியூம் பண்ணணும். இதே மாதிரி கம்பைன் ஷேப் கொடுத்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே ஒரு ஷேப் இருக்கு. இந்த ஷேப்போட பெரிமீட்டர் என்ன, ஏரியா என்ன அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணி சொல்லுங்க எனக்கு. ஜஸ்ட் இந்த ஐடியா மாதிரி தான். இது இங்கே ஓவராலாக 7 சென்டிமீட்டர் இருக்கு. இங்கே அதே மாதிரி ஓவராலாக 7 இருந்திருக்கணும். ஆனால் இது பெரிமீட்டரில் இன்க்ளூட் பண்ண முடியாது. இதுக்கு பேரலாக இங்கே பார்த்தோம்னா 3 இருக்கும். அப்போ இதோட லென்த் என்னது 4. அண்ட் அதே மாதிரி தான் இங்கே ஓவராலாக இங்கே என்ன லென்த்னே தெரியாது. ஸோ அப்போ இதுக்கு பேரலாக பார்த்தா 7 அண்ட் இங்கே 3 போயிடும். அப்போ இங்கே 4, இங்கே 4, இங்கே 3 அண்ட் இந்த லென்த்லாம் கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த லென்த்து கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இது ஓவராலாக 10 இருக்கா. ஓவராலாக 10 இருக்கிறப்போ இந்த 10லேருந்து இந்த 3 போச்சுன்னா நமக்கு என்ன வரும், 4 சென்டிமீட்டர். அந்த 4 சென்டிமீட்டர் எப்படி வேணாலும் நம்ம செப்பரேட் ஆகிடலாம். இங்கே 3 இங்கே 1 கூட வந்துருக்கணும். அதனால நம்ம கவலைப்படவில்லை. நமக்கு ஓவராலாக 10, இங்கே 3 போயிடுது, இங்கே 3 போயிடுது அப்படின்னா அப்போ 6 போயிடுது. அப்போ 4 வந்துடும். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது அப்போ ஓவராலாக இதோட பெரிமீட்டர் என்னங்கிறது கால்குலேட் பண்ணிடணும். அண்ட் அதே மாதிரி இதோட ஏரியா கால்குலேட் பண்ணும்போது இதில் எத்தனை ரெக்டாங்கிள் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு ரெக்டாங்கிள் 1,
இது ஒரு ரெக்டாங்கிள் 2 அண்ட் இது ஒரு ரெக்டாங்கிள் 3. ஸோ இதில் 2 டைம் கேல்குலேட் ஆகுது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்கொயரும் இங்கே ஒரு ஸ்கொயர் 2 டைம் கேல்குலேட் ஆகும். ஸோ அப்போ அந்த ஸ்கொயரோட ஏரியாவும் சப்ராக்ட் பண்ணணும், இந்த ஸ்கொயரோட ஏரியாவும் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ நான் இதை எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இது எப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணிட்டு இதோட பெரிமீட்டர் ஏரியாவை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா a square of side 2 cm is joined with a rectangle of length 15 cm and breadth 10 cm. Find the perimeter of the combined shape. ஓகே, ஸோ அதாவது ஒரு ஸ்கொயர், அந்த ஸ்கொயரோட ஒவ்வொரு சைடும் 2 சென்டிமீட்டர், அதை வந்து ஒரு ரெக்டாங்கிள் கூட ஜாயின் பண்றோம். அந்த ரெக்டாங்கிள் என்ன அப்படின்னா அதோட லென்த் 15 சென்டிமீட்டர் அண்ட் பிரெத் 10 சென்டிமீட்டர். அப்படியே டயக்ராமா வரைஞ்சோம் அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு. ஸோ அந்த ரெக்டாங்கிளோட லென்த் 15 சென்டிமீட்டர் அண்ட் பிரெத் 10 சென்டிமீட்டர். இது கூட நம்ம ஒரு ஸ்கொயரை ஜாயின் பண்றோம். ஸ்கொயரோட சைடு லென்த் 2. ஓகேயா? ஸோ அப்போ இதனுடைய பெரிமீட்டர் என்ன அப்படிங்கிறது நம்மளுடைய கொஸ்டின். ஸோ இதோட பெரிமீட்டர் என்ன அப்படின்னு கேல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கேன், அந்த பவுண்டரியோட லென்த்லாம் கேல்குலேட் பண்ணணும். ஸோ பவுண்டரியோட லென்த்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இங்கே 15 அண்ட் இங்கே 10, இங்கே குட்டியா ஒரு 2 இருக்கு அண்ட் இங்கே 2, இங்கே 2 அண்ட் இந்த 15 இருக்கும். அண்ட் இந்த 15ல இந்த 2 நம்ம என்ன பண்ணணும், கேல்குலேட் பண்ணக்கூடாது, ஏன்னா அது பவுண்டரி கிடையாது இல்லையா. ஸோ அப்போ அந்த 15 வந்து இந்த 2 போச்சுன்னா இந்த சைடோட லென்த் 13 அண்ட் இந்த சைடோட லென்த் நமக்கு 10, இந்த சைடோட ஓவரால் லென்த் 10 + 2 நமக்கு 12 வந்துடும். ஓகே, ஸோ இவ்வளோதான் இந்த பவுண்டரிஸ் எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதான் நமக்கு தேவையான பெரிமீட்டர். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஃபார்முலாங்கிறத விட நம்ம ஐடியா பேஸ் பண்ணி போகணும். ஸோ அப்போ 15 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது 12, அதாவது இங்கே 10 அங்கே 2, 12 ப்ளஸ் இந்த 2 ப்ளஸ் இந்த 2 ப்ளஸ் 13 ப்ளஸ் 10. ஓகே, ஸோ அப்போ இதை கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா இதான் நமக்கு தேவையான பெரிமீட்டர். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு சைடோட லென்த்து அண்ட் எந்த லென்த்து எங்கே வரும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து அந்த பெரிமீட்டரோட ஐடியா புரிஞ்சால் மட்டும்தான் இந்த இடத்துல 13 எழுத முடியும். இல்லாட்டி இங்கேயும் 15 இங்கேயும் 15 எழுதும். ஓகே, ஸோ அப்படி எழுதும்போது என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 15 + 12 + 2 + 2 + 13 + 10 கரஸ்பாண்டிங் சைட்ஸ் நான் எழுதி என்ன பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ 15 + 2 27, 29, 31, 31, 34, 44, 54. ஓகே, ஸோ அப்போ 54 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது இதோட பெரிமீட்டர். இப்போ இதுலேயே இன்னொரு கொஸ்டின் ஆட் பண்ணிக்கிறேன். என்ன இதோட ஏரியா கேல்குலேட் பண்ணுறது. ஸோ இதோட ஏரியா எப்படி கேல்குலேட் பண்ணலாம், இல்லை என்னென்ன ஷேப் இன்வால்வ் ஆயிருக்குன்னு பார்க்கணும். என்னென்ன ஷேப் இன்வால்வ் ஆயிருக்கு, ஒரு ரெக்டாங்கிள் இன்வால்வ் ஆயிருக்கு, ஒரு ஸ்கொயர் இன்வால்வ் ஆயிருக்கு. இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா ப்ளஸ் இந்த ஸ்கொயரோட ஏரியா ரெண்டையும் சேர்த்தா நமக்கு இந்த ஷேப்போட ஏரியா வந்துருமா. ஸோ அப்போ இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா என்னது, நமக்கு லென்த் இன்டூ பிரெத் ப்ளஸ் இந்த ஸ்கொயரோட ஏரியா சைடு ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ 150 + 4 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ இவ்வளோ தான் நமக்கு தேவையான ஏரியா. ஸோ அதே மாதிரி எந்த ஷேப்பை கம்பைன் பண்ணி கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ஏரியா அண்ட் பெரிமீட்டர் கேல்குலேட் பண்ணிடலாம். அண்ட் ஏதாவது ரேண்டமாக ஒரு ஷேப் கொடுத்து அதோட ஏரியா அண்ட் பெரிமீட்டரை பற்றி கேட்டாங்கனாலும் நீங்கள் அதை கரஸ்பாண்டிங் ஷேப்ஸோட லிங்க் பண்ணி அதனுடைய ஏரியா என்ன பெரிமீட்டர் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு எந்த 2 சைடோட லென்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஐடியாவை ப்ரொசீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. 2 identical squares of perimeter 36 joined together the perimeter of the new shape. அதாவது 2 ஸ்கொயர் இருக்கு, 2 ஸ்கொயரோட பெரிமீட்டர் நமக்கு என்ன இருக்கு 36. ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்றோம். ஜாயின் பண்ணும்போது புதுசா ஒரு ஷேப் வரும். அந்த ஷேப்போட பெரிமீட்டர் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. அது வந்து 72க்கு ஈக்குவலாக இருக்குமா, 72ஓட அதிகமாக இருக்குமா, அல்லது மோர் தென் 72 இருக்குமா, இல்லை இது எதுவுமே இருக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஐடியாவை நம்ம கன்சியூம் பண்ணணும். ஐடியா என்ன, நம்ம 2 ஐடென்டிக்கல் ஸ்கொயர், 2 ஸ்கொயர் ஒரே மாதிரி இருக்கு, அந்த ஸ்கொயரை ரெண்டையும் ஜாயின் பண்ணுறோம். அதாவது ஒவ்வொன்றோட பெரிமீட்டர் நமக்கு என்னது 36. ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது இதோட பெரிமீட்டர் 36, இதோட பெரிமீட்டர் 36. ஓகே, ஸோ அப்போ இந்த ஓவரால் கம்பைன்டு ஷேப்போட பெரிமீட்டர் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும். ஸோ கம்பைன்டு ஷேப்போட பெரிமீட்டர்னு பார்க்குறப்போ இந்த கம்பைன் பண்ணும்போது இந்த பெரிமீட்டரோட ஐடியாவை பொறுத்த வரைக்கும் அந்த பவுண்டரி தான் நமக்கு தேவையான பெரிமீட்டர், அந்த பவுண்டரி தானே ஆட் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இது தனித்தனியாக இருந்தப்போ 36 எழுதியிருப்போம், இங்கேயும் 36 எழுதியிருப்போம். என்னன்னா இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி நம்ம என்ன எழுதிப்போம் 36 எழுதிப்போம். ஆனால் அது கம்பைன் ஆகும்போது இந்த 2 சைடும் நமக்கு ஜாயிண்ட் ஆகும்போது இந்த லென்த் நமக்கு போயிடும், ஏன்னா இது பவுண்டரியில் வராது, உள்ள வந்துருச்சு இல்லையா. ஸோ அப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது 36 + 36 நமக்கு 72 வந்துடும். அப்போ 72க்கு இந்த பவுண்டரி ஈக்குவலாக இருக்காது. ஏன்னா இந்த சைடும் இந்த சைடையும் நம்ம விட்டுருவோம். விடும்போது மீதி இந்த ஏரியா மட்டும் தானே கேல்குலேட் பண்ணுவோம், இந்த லைனை மட்டும் தான் கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த 72 விட அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? ஸோ ஆட் பண்ணி பார்த்தா நமக்கு 72 வருது. ஆனால் இதில் ஒரு சில ஏரியா விட்டுறதுனால அது லெஸ் தென் 72 இருக்கும், மோர் தென் 72 இருக்காது, அல்லது ஈக்குவல் டு 72 இருக்காது. ஸோ இது ரெண்டோட பெரிமீட்டரோட சம்மை விட கண்டிப்பாக என்னவா இருக்கும்,
கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஆன்சர் லெஸ் தென் 72. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் இருக்க ஐடியா மட்டும் நம்ம கன்சியூம் பண்ணணும். ஜஸ்ட் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா போதும், அண்ட் இதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ இங்கே சிம்பிளாக ஒரு சம் இருக்குது. என்னன்னா, a piece of wire is 36 cm long. What will be the length of each side if we form a square? ஸோ இதில் நம்ம கொஞ்சம் கிரிட்டிக்கலாக யோசிக்கணும். என்னன்னா, ஒரு பீஸ் ஆஃப் ஒயர், ஒரு பெரிய கம்பி, அதாவது தமிழில் சொல்லணும்னா ஒரு கம்பியினுடைய நீளம் 36 சென்டிமீட்டர். அதை சதுரமாக வளைக்கும் போது ஒவ்வொரு பக்கத்தினுடைய நீளம் என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின். ஓகே, அந்த பக்கத்தினுடைய அளவை கால்குலேட் பண்ணுறது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 36 லென்த் இருக்க ஒரு கம்பியை இப்போதைக்கு நினச்சிங்க. அதை மடிக்கும் போது, சதுரமாக மடிக்கும் போது ஒவ்வொரு சைடும் நமக்கு ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி ஈக்குவலாக இருக்கும். அப்போது இந்த 36ன்றது என்னவாயிருக்கும் அப்படின்னா 4ஆக டிவைட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ சதுரத்தோட பெரிமீட்டருக்கான ஃபார்முலா என்ன? பெரிமீட்டர். ஸோ ஏரியா பக்கம் போயிடக்கூடாது. ஏரியா பக்கம் போனால் 36னா நமக்கு 6ன்னு ஒரு ஆன்சர். ஓகே, ஸோ அது ஏரியா இல்லை, ஜஸ்ட் அந்த லென்த்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கொயராக மடிக்கிறோம். ஸ்கொயராக மடிக்கும் போது நமக்கு பெரிமீட்டர் தான் வரும். எஸ், ஸோ பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டருங்கிறப்போ நமக்கு 36 இருக்குது. பெரிமீட்டரோட ஃபார்முலா என்ன? 4a. 4aங்கிறது 36. அப்போ ஏங்கிறது 36/4. அப்போ ஏங்கிறது என்னது நமக்கு 9. அப்போ ஒவ்வொரு சைடும் நமக்கு என்னவா இருக்கும்? 9ஆக இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு ஐடியா, இந்த பெரிமீட்டருங்கிறத நம்ம ஐடியா கேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அண்ட் இதில் ஆப்ஷனில் 6ம் கூடவே சேர்ந்து இருக்கும். இன்கேஸ் நம்ம தப்பாக இது வந்து ஏரியான்னு நினச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா a² = 36ன்னு வரும். அப்போ ஏங்கிறது √36, ஏங்கிறது 6ன்னு வரும், விச் இஸ் பர்ஃபெக்ட்லி ராங். ஏன்னா பெரிமீட்டர் பற்றி தான் நம்ம இங்கே பேசணும். ஏரியாவுக்கும் பெரிமீட்டருக்கும் ஜஸ்ட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அது ரெண்டே ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கணும். அந்த ஐடியாவில் கொஞ்சம் கிளியராக இருக்கணும். ஸோ அப்போ நம்ம ஈஸியாக இந்த மாதிரி சம்ஸை கடந்து போயிடலாம். நாட் ஒன்லி ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள்னு மட்டும் இல்லாமல் எந்த ஷேப் கொடுத்தாலும் இந்த ஐடியாஸில் நம்ம கிளியராக இருந்தோம்னா எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் ஒரு ப்ராப்ளம் பார்க்குறீங்க. அண்ட் அதில் என்ன இருக்குது அப்படின்னா, தி சம் ஆஃப் ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் ஆர் அண்ட் a square is 136 centimeter square. If the length and breadth of a rectangle is 50% more and 25% less than the side of square respectively, then find the perimeter of the rectangle. அதாவது the sum of area of a rectangle and square, ஒரு ஸ்கொயர் அண்ட் ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியாவோட சம் வந்து 136 centimeter square. அந்த ரெக்டாங்கிளோட லென்த் வந்து ஸ்கொயரோட சைடை விட 50% அதிகமாக இருக்குது. அந்த ரெக்டாங்கிளோட பிரெத் வந்து ஸ்கொயரோட சைடோட 25% கம்மியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ தமிழில் சொன்னோம் அப்படின்னா, ஒரு சதுரம் மற்றும் செவ்வகம் ஆகியவற்றின் பரப்புகளின் கூடுதல் நமக்கு 136 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதில் செவ்வகத்தினுடைய நீளமானது சதுரத்தினுடைய பக்க அளவினை விட 50% அதிகமாகவும், செவ்வகத்தினுடைய அகலமானது சதுரத்தினுடைய பக்க அளவை விட 25% குறைவாகவும் இருக்கும்போது இந்த செவ்வகத்தினுடைய சுற்றளவு என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய ஆன்சர். ஓகே, ஸோ இதில் அந்த ஐடியாவை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்கொயரோட ஏரியா அண்ட் ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியா ரெண்டையும் சம் பண்ணுறோம். ஸோ இப்போது அந்த ஸ்கொயரோட ஏரியா எஸ்ன்னு வச்சுக்கிறேன், அந்த ரெக்டாங்கிளோட ஏரியா நான் ஆர்னு வச்சுக்கிறேன். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா 136 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இது அந்த ப்ராப்ளமில் இருக்குது. ஓகே, அதாவது ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் அண்ட் ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள். ஏரியா ஆஃப் அ ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன? a² ப்ளஸ் ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிளுக்கு ஃபார்முலா என்ன? முன்னாடி சொன்னேன் இல்லையா, L × B which is equal to 136. ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா, இந்த லென்த் ஆஃப் அ ரெக்டாங்கிள் என்னன்னா, லென்த் ஆஃப் அ ரெக்டாங்கிள் என்ன, இந்த சைடு ஆஃப் அ ஸ்கொயரை விட, சைடு ஆஃப் அ ஸ்கொயர் நமக்கு என்னது A, அந்த சைடு ஆஃப் அ ஸ்கொயரை விட 50% என்னவா இருக்கு? அதிகமாக இருக்கு. ஸோ 50% அதிகம்னா எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன், முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, 150, அதாவது 150/100 ஆஃப் A. ஓகே, A விட 50% என்ன இருக்கு? அதிகமாக இருக்கு. அண்ட் அதே மாதிரி பிரெத் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த ஸ்கொயரோட சைடை விட 25% கம்மியாக இருக்குது. ஸோ 25% கம்மி அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும், 175 போடணுமா இல்லை வெறும் 75 போடணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆல்ரெடி 100 இருக்குது, 100ல் 25 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 75. ஓகே, ஸோ அப்போ 75/100 ஆஃப் A. ஓகே, ஸோ இப்போது லென்த் இவ்வளோ இருக்குது, பிரெத் இவ்வளோ இருக்குது. இது அப்படியே கொண்டு போயிட்டு இதில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்கொயரோட சைடு கிடச்சிரும். அந்த ஸ்கொயரோட சைடு கிடச்சிரும், நமக்கு லென்த் அண்ட் பிரெத் கிடச்சிரும். அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்னா பெரிமீட்டர் பக்கம் போயிடலாம். ஸோ அதாவது இந்த சதுரத்தினுடைய பக்க அளவு இருக்கு இல்லையா, பக்க அளவை விட செவ்வகத்தினுடைய நீளமானது 50% அதிகமாக இருக்குது, 150/100 × A. அண்ட் அதே மாதிரி சதுரத்தினுடைய பக்க அளவை விட
இந்த செவ்வகத்தினுடைய அகலமானது 25% கம்மியா இருக்கு. 25% கம்மியா இருக்கும்போது 100 - 25 நமக்கு 75. ஸோ 75% தான் இருக்கு. ஓகே, ஸோ இப்படி இருக்கும்போது இந்த செவ்வகத்தினுடைய சுற்றளவு நம்ம கால்குலேட் பண்ணணும். சுற்றளவு கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு நீளமும் அகலமும் வேணும். ஸோ இதை மட்டும் வச்சுட்டு நம்ம எப்படி ஆன்சர் கால்குலேட் பண்ணணும்? ஏன்னா இங்க ஏ இருக்கு. ஏ என்னன்னு தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும்? நம்ம அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி சுற்றளவை கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ அந்த ஏ என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரெண்டையும் கொண்டு போயிட்டு அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும்? a² plus l into b. Lங்கிறது 150/100 into a into 75. bங்கிறது 75/100 into a. Okay, which is equal to 136. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை சிம்ப்ளிஃபை பண்ணுறேன். சிம்ப்ளிஃபை பண்ணும்போது எனக்கு இந்த 0 கேன்சல் ஆகிட்டு ஸோ a² plus a into a² வந்துடும். ஸோ a²ங்கிறதுக்கு முன்னாடி இந்த 150 10ஆல் டிவைட் பண்ணால் இன்ட்டு இதை 100ஆல் டிவைட் பண்ணால் 0.75 into a² which is equal to 136. ஸோ இதில் என்ன பண்ணுறோம்? a² காமனாக வெளியே எடுத்துருவோம். a² காமனாக வெளியே எடுத்தால் ஸோ இந்த a² இடத்துல 1 plus 1.5 into 0.75 நமக்கு என்ன வரும்? இதை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 1.125 equal to 136 வரும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது நமக்கு a² is equal to a² into 2.125 equal to 136 and இதில் which implies a² is equal to 136 divided by 2.125. ஸோ இதை டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேல்யூ வரும். இப்போ இதை சிம்ப்ளிஃபை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 64 வரும். ஓகே, ஸோ 64 எப்படின்னா ஜஸ்ட் நம்ம 5 or 3 டேபிள் ஏதாவது டேபிள் யூஸ் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணி பார்க்கலாம். அது சிம்பிளாக இந்த 136 இந்த 2.125 நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1000 மேலே கீழே மல்டிப்ளை பண்ணிக்க மொத்த நம்பராக மாறிடும். இங்கே 3 0 வந்துடும். இங்கே 2.125 வரலாம் 2125 வந்துடும். ஸோ இந்த மாதிரி டெசிமல் இருந்தால் டிவைட் எப்படி பண்ணுறது, டெசிமல் இருந்தால் மல்டிப்ளை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி மதன் குமார் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பாரு சிம்பிளிஃபிகேஷனில். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இல்லை 64 ஆன்சர் வரும். ஸோ அப்போ a² is equal to 64. அப்போ a² is equal to 64 நமக்கு a is equal to 8. ஓகே, ஸோ நம்ம பெருசாக ஒன்றுமே பண்ணல. லென்த் எவ்வளோ இருக்கும், பிரெத் எவ்வளோ இருக்கும் கால்குலேட் பண்ணோம். ரெண்டோட சம்மை பார்த்தோம். ஆனால் அந்த சம்மில் இருந்து நமக்கு a தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஏவை கொண்டு போயிட்டு இந்த சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும்? ஒவ்வொரு சைடு வந்துடும். ஓகே, ஸோ அந்த ஒவ்வொரு சைடும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த ஏவை கொண்டு வந்து அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு 150/100 into 8. அதே மாதிரி பிக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 75/100 into 8. ஸோ அதை சிம்ப்ளிஃபை பண்ணி பார்த்தா இந்த 0 கேன்சல் ஆகிடும். நமக்கு 2 5s are 10 and 3 5s are 15 and 1 2s are 2, 4 2s are 8, 3 4s are 12. அப்போ லென்த் வந்து நமக்கு 12 வந்துடும். அண்ட் பிரெத் என்ன அப்படின்னா இதை சிம்ப்ளிஃபை பண்ணி பார்க்கும்போது நமக்கு இங்கே 50, இங்கே 4 அண்ட் இங்கே 10 வந்துடும் அண்ட் இங்கே 14. ஸோ இங்கே 10 வந்துடும் அண்ட் இங்கே 1 5s are 5, ரிமைண்டர் 2, 5 5s are 25 அண்ட் அகைன் அதே மாதிரி இங்கே 2, இங்கே 3. ஸோ அப்போ நமக்கு பிரெத் வந்து 6 வரும். ஸோ சின்ன சின்ன டேபிள் வந்து நம்ம அப்படியே சிம்ப்ளிஃபை பண்ணி பார்த்தோம்னா இந்த ஆன்சர் வந்துடும். ஸோ அப்போ லென்த் 12, பிரெத் 6. அப்போ ஒரு ரெக்டாங்கிளோட பெரிமீட்டருக்கான ஃபார்முலா என்ன? ஸோ பெரிமீட்டர்னு பார்க்கும்போது 2 times l plus b. அப்போ 2 into lங்கிறது 12 ப்ளஸ் பிரெத் வந்து 6. அப்போ 2 times 18 which is 36. ஓகே, ஸோ அவ்வளோதான். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அண்ட் 36 சென்டிமீட்டர்னு எழுதணும். சாரி, ஸோ 36 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ இந்த ஓவரால் ப்ராப்ளமோட ஐடியா பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி நடத்தின எல்லா சம்மோட ஐடியாவும் இதில் கம்பைன் ஆகி வந்திருக்கும். அதில் மோர் தென் அந்த ஒரு டிவைட் பண்ணோம் இல்லையா, ஸோ அது கொஞ்சம் டஃப்பாக ஒரு சிலருக்கு இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் எப்போ நமக்கு ஃபாஸ்ட்டாக வரும் அப்படின்னா இதை நம்ம திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக வரும். ஓகே, ஸோ இதில் நம்ம அந்த ஐடியாவை மட்டும் யோசிச்சு பழகிட்டோம் அப்படின்னா எந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அண்ட் இதுக்கு மேலே நம்ம இதை எப்படி ப்ரொசீட் பண்ண போகிறோம்னா இதில் இதே மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் அந்த 2 ஷேப்ஸ் கம்பைன் ஆகிருக்கிறது, ஏரியா அண்ட் பெரிமீட்டர். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் பார்ப்போம். புதுசாக சர்க்கிள்ஸ் அண்ட் ட்ரையாங்கிள்ஸ் பார்ப்போம். ட்ரையாங்கிள்ஸ்லேயே நமக்கு 2-3 டைப் இருக்குது. அண்ட் அதோட ஏரியா, பெரிமீட்டர், அந்த ஃபார்முலா, அந்த ஐடியா, ஸோ அதெல்லாம் நம்ம இனிமேல் வர செஷன்ஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நாளைக்கு இதில் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நாளைக்கு இதில் ஒரு டெஸ்ட் இருக்கும். அண்ட் இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் நான் அப்டேட் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். அந்த டெஸ்ட்டுக்கு ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணி நான் ப்ரீவியஸ் உங்கள் டெஸ்ட்டோட ஸ்கோர்ஸ்லாம் நான் பார்த்தேன். ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் நல்ல ஸ்கோர்ஸ் வாங்கியிருந்தீங்க. அண்ட் அதே மாதிரி இந்த டெஸ்ட்டையும் மேக்ஸிமம் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அதில் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நிறைய யோசிங்க. ஸோ யோசிச்சா உங்களுக்கு புது ஐடியாஸ் வரும். ஸோ அடுத்த செஷனை நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்.
லெட்ஸ் ஸ்டே வித் சக்ஸஸ்.